ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது நம்மளுடைய கமெண்ட்ரி கொடுக்குற முதல் வீடியோ. ஸோ இந்த கிரிக்கெட் 22ல் கெரியர் மோடு தான் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 கெரியர் இருக்குது. அதில் இந்த லியோதாஸ் அப்படின்ற கெரியர் தான் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ஃபஸ்ட் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம சித்தூர் கூட வந்துட்டு விளையாடிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய எபிசோடு 3. ஸோ 3வது எபிசோட்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு கமெண்ட்ரி அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சென்னைக்காக லியோதாஸ் அப்படின்ற பிளேயரை நம்ம உருவாக்கி விளையாட வச்சுருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு மேலும் மேலும் செலக்ட் ஆகி நிறைய டீம்ஸில் விளையாடுவார். அதெல்லாம் வந்து நல்லா விளையாட ஆரம்பித்தா கண்டிப்பாக நல்லா வந்துட்டு போகும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது தான் கொஞ்சம் விருப்பாக இருக்கே தவிர, பவுலிங் போடுறதெல்லாம் பக்காவாக போட்டாச்சு. எபிசோட்லேயே வந்துட்டு 2 விக்கெட்டு பக்காவாக எடுத்தோம். அதுவும் ஒரு போல்டு, ஃபர்ஸ்ட் விக்கெட்டே நம்மளுக்கு போல்டு, 2வது விக்கெட் கேட்சு. இதுக்கப்புறம் எந்த விக்கெட்ஸும் எடுக்கலை. ஒரு வீடியோ ஒன்று எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு மேபி அப்லோட் ஆகிடும். இந்த வீடியோ 3rd எபிசோடுக்கு அடுத்து அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 3rd எபிசோடுன்றது வந்துட்டு வேகமாக எடிட் ஆகிடும். அந்த வீடியோ தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதோடைய ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து திரும்பி எடுத்து திரும்பி டவுன்லோட் பண்ணுற மாதிரி திரும்பி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சித்தூர் கூட சென்னை விளையாட போகிறோம். I'm Mike Atherton, and next to me in the commentary position is Mel Jones, Ali Mitchell, Ian Healy, and the one and only Lord Gower. 2 விக்கெட் போனோடனே தான் நம்ம இறங்குவோம். 2-3 விக்கெட் போனோடனே தான் நம்ம இறங்குவோம். சென்னை டெயில்ஸ் கேட்டிருக்காங்க சென்னை. அண்டு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை தான், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். சித்தூர் கூட விளையாடிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வராத விஷயம் தான் டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக விளையாட முடியுமோ விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம். சரி இருங்க பார்ப்போம். விக்கெட் போகுதா? சரி ஓகே. 80 வந்து ஒரு விக்கெட்டு, அப்படியே டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு. Das is new to the crease. They'll be keen to field bat on ball early on. ஒரு டிஃபென்ஸோட ஸ்டார்ட் பக்காவான டிஃபென்ஸ் வச்சேன். பேட் நல்லா இருக்கு. Negated the spin well then. Got nicely on top of the bounce. பக்காவா போறாரு. நம்ம டிஃபென்ஸோடய ஒரு 5 பால் போனேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குன்ட்டு 5 பால் நான் விட போறதில்ல. அடிச்சாட முயற்சி செஞ்சா அவுட் ஆயிடும். அதுதான் கடுப்பு. பின்னாடியா நான் கூட அடிச்சுட்டேன்னு நினைச்சேன். சரி பாப்போம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனை. அடிக்க வர மாட்டேது. அடிச்சா earlyன்னு போடுறாங்க. ஸ்கிப்பா போட்டுருவோம். லியோதாஸ் இந்த ஒரு பந்து ஓகே. டிஃபென்ஸ் பக்காவான டிஃபென்ஸ். டேக்ஸ் வால் அப்படின்ற போடுறாரு. நம்ம கூட வந்து குர்ஜித்ன்றவர் ஆடுறாரு. 47ல இருக்காரு. ஒரு ரன் அவுட் பண்ணி விட்டுருவோம். அவமா இருக்கு. வாங்க ப்ரோ. பவுண்டரி கிடைச்சிருக்கு. Got their head right in line with the ball. A beautiful strike there down the ground. Another really ஓவர் முடிஞ்சிருக்கு. Alarm from the university end. இங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் பக்கமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ரவிச்சந்திர அவுட்டா? இல்ல ஓடிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. There'll be one run here for them. அடிச்சது. Tucked it nicely into the gap. Pick up a single. முடிச்சிருந்தாருன்னா அவுட். தாஸ் 100. ஆக்சுவலி இந்த தாஸ்ன்ற கேரக்டரை நான் உருவாக்கணும்ட்டே இல்லை. அந்த அர்ஜுன் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சிருந்தேன். அந்த கேரக்டர் வச்சு விளையாடிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். என் தம்பி வந்து ஒரு கேரக்டர் கேட்டான். பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் வந்துட்டு அதுதான் கண்டென்ட் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அந்த டிராகன் அந்த கேரக்டரை. ஆனா இவன் வந்து பவுண்டரி கிடைச்சிருக்கு. That really wasn't a great delivery. Seen early and it was dispatched with aplomb.
That last ball isn't something you'd want to see a repeat of. You don't want to be giving easy runs away. Yep. Oh my, that's racing away. Boundary. It was just a little bit too full, and it was beautifully timed. அவன் Das கேட்டதனால is லியோதாஸ் really starting to get on top of இந்த this ஜெர்சி bowling. நம்பருக்கு May need a few changes to halt this momentum. அவன் சொன்னான் நான் வந்து ஜெர்சி நம்பர் Das was maybe a bit too eager. The ball wasn't really there to play that shot. பக்காவான ஷாட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு லியோதாஸ். கீப்பர் கிட்ட போட சொல்லிருக்காங்க. Good running, just finding the gap, and that allows for rotation of the strike. ஒரு பந்து இருக்கு, அந்த பந்து அவரே ஆடிட்டானா நம்ம அடுத்த ஓவர் ஃபுல்லா நம்ம ஆடுற மாதிரி இருக்கு. எஸ், அந்த ஒரு பந்து அவர் தான் ஆடி இருக்காரு. அண்ட் அவரு அந்த 50 போட்டவர் அவுட் ஆயிட்டு இருக்காரு. 50 போட்டாரானே தெரியல. Doesn't beat the infield. They need to get their calling right. Mix-ups like that won't help either of this pair. சோலான் பேர் வித்தியாசமா இருக்கு. சென்னைன்றானுங்க. ஓகே ப்ரோ. வேணா Bit of a mix-up, கரெக்டா but இவன்ட்ட no போயிட்டே harm இருக்கு. done this time. ஸ்லிப்பு பிடிச்சிருவாங்க போல கேட்ச். பேட் பக்காவா இருக்கு. பேட் நல்லா இல்லைனா மாத்திடுவேன். அது இப்போதைக்கு பக்காவா இருக்கு. Head over the ball, great shot, that's racing away. That races away to the boundary. Beautiful shot off the front foot. Just textbook stuff. நம்ம 18 ரன். வாங்க ப்ரோ. வேமா ப்ரோ. ஓகே. Good return back from the deep. வந்து Good running. Just finding the gap, and that allows for rotation of the strike and keeping pressure on the bowlers. பக்காவா இருக்கு. ஸ்டீவா போட்டுருக்கும். A new bowler is coming into the attack. இந்த 9ன்றது இதுதான் ஒன் ஆஃப் ஹையஸ்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு. ஃபாஸ்ட் பவுலரா நம்மள மாதிரியே போடுறாரு. எடுத்து அச்சாரு. நம்ம பக்காவான டிஃபென்ஸ். பவுண்டரி கிடைக்குமா இல்ல தடுத்துருவாங்களா? பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி. Well, that was a really solid shot. Read the length early to get on the மீடியம்ல தான் front foot. வச்சிருக்கேன். மீடியம்ல வச்சுமே நல்லா போகுது. ஹார்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் குவிக் மேட்சஸ்லாம் போட்டு ஹார்ட்ல பிராக்டிஸ் பண்ணா அதுக்கப்புறமேட்டு எந்த டோர்னமெண்ட்டெல்லாம் ஹார்ட்ல வச்சு விளையாடலாம். இப்போதைக்கு நம்ம மீடியம்ல வச்சு விளையாடுறது நம்மளுக்கு பெஸ்ட். அவுட் இல்ல உள்ள வந்துட்டார். சமன் ஜஸ்ட் good running. It needed to be as well. 24 runs highest. Probably closer than they expected. 26 ரன் அடிச்சு நம்மளோட முதல் 50 நம்மளோட மூணாவது மேட்ச்லயே போட்டா பக்காவா இருக்கும். செலக்ட் பண்றாங்க நம்மள வேகமா. ஷார்ட் சாய்ஸ் போவாரு, ஃபுட் ஒர்க்கும் போவாரு. ஆனா டைமிங் ஐடியா இந்த மாதிரி ஐடியாலலாம் வந்து 6 அடிச்சு தான் பழக்கம். ஒரு ஷார்ட்டுக்கு போலாமா, அவுட் ஆகிட போறோம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவுட் ஆகாம விளையாடுறது தான் நம்ம எய்மு. அவுட் ஆகிட்டோம்னா டென்ஷன் ஆகும். ஆஹா, Tanvir ends what has been a tidy over. Just needed to top it off with a wicket. பேர் பார்க்க மாட்டாங்க. இன்னொரு அதே பவுலிங் ஆக்ஷன் போடுவாங்க. அப்போ பார்த்து அவனை தூக்கி அடிக்கணும் ஒரு பால். அது அவன் ஓவர்ல ஸ்பின்னர்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன். சரி இருங்க, சிங்கிள் வச்சு விட்டு வராது ப்ரோ. You can't say how important that dive was. They scrambled the run. Just about made. சும்மா சொல்லக்கூடாது. The right arm pace bowler is coming into the attack from the university end. So நட்பா ஃபுல் ஓபன்ல விட்டுருக்கானுங்க. கான்ஃபிடென்ட். A lovely shorter ball, just keeping them honest. Still got a chance to use another one in this over. இன்னும் 5 பந்து இருக்கு. 5 வந்து அதுல அவன் திரும்பி பவுன்ஸர் தான் போட போறான்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த வாட்டி கரெக்டா போட்டிருக்காரு. என்னங்க இது, ஃபுல் ரெட்டு. ஃபுட் ஒர்க், டைமிங், ஷார்ட் சைஸ் மூணுமே ரெட்டு. சரி விளையாடுவோம். நல்லா தள்ளி வந்து ஸ்டெம்பை பார்த்து ஓப்பன் விட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். திடீர்னு விக்கெட்டை திருப்பிட்டாருன்னா வாங்க ப்ரோ வேணாம் ப்ரோ, உள்ள போங்க ப்ரோ, அடிச்சிருவான். சும்மாவே அடிக்கிறான். அதுதான் ஓடி இருந்தா கன்ஃபார்ம் அடிச்சிருக்கோம். Just threw the shot too early. 24 balls 24 ரன்னுக்கு நம்மள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 3 பந்து இருக்கு. 3ல எதனா ஒரு ரன்னாவது கிடைச்சா போதும். ஒரு மெய்டன் மட்டும் விடக்கூடாது.
right on the body. Misjudged it a bit maybe. Couldn't seem to get out of the way. That will have hurt. I don't think there was any bat on that as they come through for the single. ஓ லெக் பைஸா நம்மளுக்கும் ரன் வராது நமக்கு நம்ம வார்த்தை ஆனால் பால் மட்டும் ஏறி இருக்கு நான் கிரிக்கெட் பால் சொன்னேன் சரி ஓகே இப்போ வந்து இந்த லியோ தாஸ்ன்ற கேரக்டர் எந்த அளவுக்கு வளர போறாருன்றத பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு அவரு தான் டன்வீர் பேர் பார்த்துட்டேன் டன்வி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஐயோ அவுட்டு இல்லை வந்துட்டார் முகமதுன்றவரு ரொம்ப பொறுமையா விளையாடிட்டு இருக்காரு ஒரு ரன் 5 பந்துக்கு நம்ம 5 பந்துக்கு 3 ரன் தான் அடிச்சோம் அதனால நம்ம மூடிட்டு இருக்கிறது நல்லது இருந்தாலும் 6வது பந்துல ஒரு 4 அடிச்சு கம்பேக் கொடுத்து இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கும் டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையா தான் போவோம் ஓ சமயம் போட்டாரு டர்ன் ஆயிடுச்சு நல்லா அடிக்க முடியல அதுதான் சிட்டூர் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க 147க்கே 6 போயிடுச்சு நம்மளோட விக்கெட் விடாம ஒரு செஞ்சுரி போட்டாக்கா நல்லா இருக்கும் பட் அவங்க விக்கெட் டக்குன்னு போறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது இந்த சைடு வச்சு அடிக்கணும் நம்ம ரைட் சைட்ல ஷாட்ஸ் ஆடணும் ஏன்னா ஒரு பயங்கரமா டர்ன் போறாரு விலகியே வந்து அடிப்போம் இந்த சைடா பார்த்தேன் ஸ்ட்ரைட்டாவே அடிப்போம் ஒரு திடீர்னு யாக்கர் போட்டுற போறாரு ப்ரோ அப்புறம் இல்ல பவுன்சர் தான் போறாரு not the ideal way of handling that ball பேட்ல பட்டுச்சு Tanvir has really kept the pressure on in this over. Just needs to maintain the momentum. இன்னொரு ஓவர் தன்வீரே போட்டா நல்லா இருக்கும் நான் ஒரு ஓவர் ஃபுல்லா ஆனும்டா தன்வீர் போடுறாருங்க இது ஓவர்ல அடிக்க முடியலன்றதை விட நான் அடிக்க மாட்டேன் இதுதான் அப்படிதான் சொல்லணுமே தவிர அடிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது அடிச்சிருக்கேன் கொஞ்சம் கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணியிருந்தா பவுண்டரிங்க இந்த ஷாட் இப்படி சரி பார்ப்போம் கிரிக்கெட் 24ம் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் பட் அது அந்த அளவுக்கு எனக்கு சரியா ஒர்க் ஆகல ஓகே ஷாட் வாங்க ப்ரோ தன்வீரோடைய ஓவர்ல ஒரு ரன் அடிச்சிருக்கோம் அது நம்மளுக்கு பெருமை இல்லை நம்ம ஒரு 6 அடிக்கணும் ஒரு ஓவர்ல முரளி அலாம் அப்படின்றவர் வந்திருக்காரு முரளி அலாம் 29 ரன்ஸ் பார்ப்போம் கை நீட்டிட்டாரு பவுலர் போய் கட்டி பிடிச்சாங்க கேப்ல அடிக்கிறேன்னு கையில அடிச்சுட்டு வெளில போறதை விட சாத்திக்கிட்டு அவுட்டா இல்ல நல்ல ஓகேல தான் போகுது நல்லா இவங்க வேற இப்படி பண்றதை பார்க்கும்போது தான் எனக்கு பயமா இருக்கு திடீர்னு அவுட்டு கேட் ஆயிட்டோம்னா 26 ரன் வரைக்கும் வந்துட்டோம் சரி அப்படியே அடிச்சிருவோம் வாங்க ஒரே ஒரு லாஃப்ட் ஷாட் போய் பார்ப்போம் ஏற விட்டு அடிச்சிருக்கோம் கேட்ச்னு ஒரு கால் இல்ல this should be close வா ஜஸ்ட் மிஸ் நான் அடிச்சது எங்கேயோ போனது எங்கேயோ பேட்ல பயங்கரமா எட்ஜ் வாங்கிட்டு போல நான் பலவர ஒரு ரன் கிடைச்சிருக்கு அவுட் ஆகல right armor is coming on to bowl in the press box பேட்டே அப்படின்ற வந்துட்டாரு பேட்டே சத்தக்னே சொல்லுவோம் பேட்டே சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு சத்தக் நல்ல டிஃபென்ஸ் ப்ரோ வேகமா வாங்க இல்ல ஏன்டா அம்பையர் பேசுறது எனக்கு பயமா இருக்கு முகமது 5 ரன் 19 பால் நம்ம வந்து 18 பால் 19 ரன் 14 பால் 19 ரன் என்னமோ தெரியல இதே மாதிரி இந்த சென்னைக்கு விளையாடி எனக்கு வெறுப்பா இருக்கு எனக்கு இந்த மாதிரி பெரிய டீமுக்கு விளையாடணும்னு கொஞ்சம் ஒரு ஆசை ஐபிஎலுக்குலாம் விளையாடணும்னு ரொம்ப ஆசை 2 வரலாமா ஆனா அடிச்சிருவானுங்க ஆனால் இந்த பிக் பேஷ் லீக் வந்துட்டு நான் விளையாடினேன் என் தம்பி ஒரு ஜாய்ஸ்டிக்கு நான் ஒரு ஜாய்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன் அவன் கூட விளையாடின வரைக்கும் ஃபைனல்ஸ் வரைக்கும் பக்காவாக விளையாடினவன் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போனான் என்ன நானும் அவனும் பக்காவாக விளையாடணும் நிறைய ரன் அவுட்லாம் பண்ணான் இருந்தாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் என்ன கூப்பிட்டு போன கமனாட்டி என்ன பண்ணான் ஃபைனல்ஸ் வந்து சம்பவம் பண்ணி விட்டான் அன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் சண்டை சரியா விளையாடல அவன் சமக்கோவத்துல திட்டி விட்டான் விளையாடிட்டு இருக்கும் போதே எத்தானா 10 விக்கெட்டுமே போயிடுச்சு ஆனா ஓடாதீங்க ப்ரோ The fielder could only pick that up off the boundary rope. Punched that away through the covers with exquisite timing. ஓடு சரியான ஷாட்டுங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 4 போயிருக்கு நல்ல ஷாட்டு வச்சேன்
டாப் ஆஃப் த பேட்ல அந்த I'd like லோகோல to வச்சு see them aim நான் for the கதைக்கு top of off என்னாச்சு now. இந்த மாதிரி As a bowler, you've got to make them play on your அவன் terms. வந்து சரியா விளையாடல பயங்கரமா திட்டினேன் அவனை உள்ள போறது பயங்கரமா திட்டினேன் That would have been a அவன் very என்ன risky பண்ணான் single. In the end, a சரியா good விளையாடாம decision to stay put. 47க்கு ஆல் அவுட் சரியாவே விளையாடல அவனுங்க வந்து ஈஸியா 133 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க சம கோவம் வந்துருச்சு அப்புறம் இப்ப That's hit them. And at என்னாச்சு pace, பேடலையா look painful. அதுக்கப்புறம் இப்ப சென்னை வச்சு ஒரு மேட்ச் விளாண்டேன் ப்ரீ எலிமினரியில அதாவது ப்ரீ எலிமினரி அதாவது ஃபைனல்ஸ் தான் நம்ம ஐபிஎல் மாதிரி அது வந்துட்டு பிளே ஆஃப் காட்டும் அதுல வந்து பக்காவான ஷாட்டு கம்பேக் பண்ணி ஈஸியா வரலாம் ப்ரோ வா ப்ரோ That was pure elegance, right out of the textbook. That shot. வந்திருக்கு ஸோ ஹையஸ்ட் ஸோ விளாட்னேன் அந்த சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும் நடந்துச்சு செமிஃபைனல்ஸ் மாதிரி எலிமினேட்டர் மாதிரி அதை ஜெயிச்சு நம்ம சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் Got it well enough to get it away from the boundary, a poor delivery and a fine shot in the end. A brilliant over for the batting side. Not ஸோ விளையாடினேன் அதுல ஒரு சம்பவம் Silva comes back into the attack. The runs have slowed and they're a good option to continue tying these batters down. That was a pretty wild delivery, lost all control. என்னாச்சு அதான் ஃபைனல் செமிஃபைனல் எலிமினேட்டர் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம்ல அது விளையாடுனாங்க செம்மையா விளையாண்டாங்க அவங்க பயங்கரமா ஒரு ஸ்கோர் 189 அடிச்சா வின்னு செம்மையா செட் பண்ணாங்க டார்கெட்டை பக்காவா மேட்ச் விளையாடி கிட்ட எடுத்துன்னு வந்துட்டேன் 6 பால்ல 13 ரன் அடிக்கணும் சிஎஸ்கே வந்துட்டு 2023 ஃபைனல்ஸ் ஆடுவாங்களா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன் ஆனா They make it home, but there should never have been the chance for a run out in the first place. எனக்கு ஒரு விக்கெட் இருந்துச்சு என்ன பண்றதுன்னு தெரியல என் தம்பி பயங்கரமா ஆடி மேட்ச் கிட்ட எடுத்துட்டு வந்தான் ஏன்னா அந்த பிக் பாஸ் லீக் தோத்ததுக்கே அவன் மேல கோவத்துல இருந்தான் அந்த கோவத்தை போக்கணும்னு பக்காவா விளையாடி எடுத்துட்டு வந்தான் அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த 6 பால்ல 13 ரன்னு சரி அடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு லாஃப்ட் ஷாட் போவோம் ஏன்னா ஒரே ஒரு லாஃப்ட் ஷாட் போலான்ட்டு தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு ஒன்று வச்சேன் கரெக்டா பவுண்டரி லைன் கிட்ட தூக்கி சொருனேன் 6 தான் அப்படின்னு நினைச்சு 7 ரன் தான் அடிக்கணும் அடிச்சிடலான்ட்டு பிளான் போட்டுட்டு இருந்தேன் எந்த சைடு அடிக்கலான்னு பார்த்தா அவங்க வின்னு அப்படி இப்படின்லாம் வருது என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது கேட்சு அவ்வளோதான் விட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு ஃபைனல்ஸ் ஜெயிச்சது பெங்களூரு ஆர்சிபி பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வருது ஒரு மனசு வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கப்பே அடிச்சது இல்லை நேரத்துல கேம்ல தான் அடிச்சுட்டு போட்டோன்னு விட்டேன் ஓ அருமையான ஷாட் கம்பேக் பட்டு அழகா 2 வரலாம் ப்ரோ எந்த சைடு போடலாம் இது கீப்பர்னு கத்தனா கீப்பர்கிட்ட போகலாம் நல்லா சில்வா அப்படின்ற நல்லா போடுறாரு முன்னாடி அவுட்டா எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ போட்டாரு One of the key batters is gone just as it looked like they were gaining control of this innings. They put in all that effort and now they have to go. கன்றாவி புடிச்சது ஃபர்ஸ்ட் 50 வந்துரும் அப்படின்னு நினைச்சேன் வெரி தெரியுது ஐயோ 50 அடிக்க முடியல 45 ரன்ஸ்க்கு விக்கெட் லியோதாஸ் 2 மேட்ச் 3 விக்கெட் பக்காவில் அடிச்சேன் தூக்கி சொருகிறேன் That's just outrageous. Wicket. What the very tano. A long walk back to the pavilion. This has not been a good knock. Not what you expect from someone of this skill level. A big opportunity. They've worked hard in recent weeks. Should have the confidence to build an innings, get big runs on the board. மீடியம்ல வச்சு பாந்து விட்டுட்டு இருக்கேன் A little bit of wobble on that ball and safely taken by the keeper. Not enough on it to entice a shot though. So இந்த மாதிரி போட்டாலே போதும் ஷாட்டா இருக்கு சரியான கேட்ச் ஆனா எதிர்பார்க்கல
வெறியில தான் போட்டான். Waiting. ஐடியல். Maybe they didn't pick it up. Very late on that shot. ஆனா இன்னொரு ஹேட்ரிக் போட்டிருக்கான்னு பாருங்க. சரி ஓகே பார்ப்போம். நான் பர்ஃபெக்டாக தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மஜாவா இருக்கு. ஐயோ Can't get that outside the ring field. ஸ்டெம்பை கைட்டி விட்டுறலாம், குச்சி கழுன்றோம். நான் ஸ்டெம்பை சொன்னேன், ஆனா என்னதான் இருந்தாலும் விட மாட்டாங்க, பர்ஃபெக்டா ஆடிடுறாங்க அப்படியும். ஐயோ Nice solid defensive shot. லியோ மரண பாஸ் காட்டும் லியோ. இன்னும் ஒரு பந்து, அதை அப்படியே ஒரு ஸ்லோவா போட்டா ஒன்று விக்கெட்டு, இல்லைன்னா வந்து மெய்டனா முடியும். அடிக்க கூடாது. அவுட்டா? லக்கி எட்ஜ். இந்த மாதிரி அவன் மெய்டனா போக வேண்டிய ஒரு ரன் கொடுத்து and a wicket coming from it. The players are making their way off the field at the end of the session. செகண்ட் செஷன் இது. ரிஸ்வான் வந்து இப்போ வரைக்கும் நல்லா விளையாடிட்டு அவுட் ஆனாங்க. ரிஸ்வான் விக்கெட்டை எடுத்து காட்டணும். சும்மா அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுக்க முடியுமா பாப்போமா? கமான் Too good. Not sure anyone is going to cut that off. Overstepping, just a little too eager on that delivery. போட்டு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. 2 ரன் தான் கொடுத்துருக்கோம். 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு அவரு. யார் அவரு சேவ் பண்ணுது? Das would be disappointed with that previous delivery. Not up to their normal standards. பால் போட்டு வச்சிருக்கேன், எனக்கே தெரியல. நானும் போடுவோம். ஐயோ இன்னொரு நோ பால். இல்ல போடல, நல்ல வேலை. An effort ball and called on the front foot. At least they've got an extra ball to go for the wicket. 4 ரன் மொத்தமா. Good piece of fielding to stop some runs. இன்னும் 2 ஓவர் போகணும். விக்கெட் எதுவும் கிடைக்கலாம், ஸ்டிப் பண்ணிடுவோம். ஐயோ 100 விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 200 மாத்திக்கலாம். ரெண்டே விக்கெட்டு, அதில் 1 நான் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து யாரும் எடுக்கல இப்போ வரைக்கும். சரி ஒரு ஸ்விங்கு. சரி ஓகே ஒன்றும் இல்லை, போடுவோம். வெளியில தான் போட்டேன், விக்கெட் வந்தது. ஆனால் இப்போ அந்த பாலை நீங்களே பாருங்க, செம்ம. என்ன ஒரு ஜூம் பண்ணிப்போம். என்னல்ல ப்ரோ, லியோ கண்ட இடத்த ஜூம் பண்ணுறோம். ஆறு ப்ரோ, நீங்க இங்க பிச் ஆகி எப்படி போகுதுன்னா, ப்ளே பண்ணுவோம். ஒரு பேட்டை தூக் பண்ணாரு, சாயி சும்மா அப்படியே மின்னல் வேகத்துல வருது. அதுவும் எவ்வளோ ஜஸ்ட்னா கிட்டத்தட்ட ஸ்டெம்புக்கும் பாலுக்கும் கேப்பே இவ்வளோதான் கேப்பே. இந்த மாதிரி வருது இது. அவன் வந்தான், லியோ வந்தான், போட்டு இப்படி வச்சான் பால். வா செம்ம ஜஸ்ட். ஆனா அவனுக்கு செம்ம லக்கு. இந்த வாட்டி ஸ்விங் பயங்கர ஸ்விங் ஆயிடுச்சு. லைட்டா பிரச்சனை ஊத்திடலாம் லைட்டா. ஓகே புடி ப்ரோ புடி. ஐயோ ப்ரோ புடி ப்ரோ எடு ப்ரோ. பவுண்டரி மட்டும் விட்டுறாத ப்ரோ. போடு ப்ரோ, இங்க போடு ப்ரோ. டேய் யாரனா புடிங்கடா. That was a solid shot, driven off the front foot. Fantastic cricket shot. Probably deserved more from it. சரி நம்ம கொஞ்சம் ஓவர் டர்ன் ஆனாலும் பரவாயில்ல, ஓவரா ஸ்விங் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லைட்டா நவுத்தியே பிடிப்போம். இல்ல நோ பால் போட்டிருக்கேன். நோ பால் They must have just slipped a little in their delivery stride to bowl that no ball. Sometimes it can happen when you're trying too hard. சரி போடுவோம், நம்மளால முடிஞ்சாலும் நல்லா போடுவோம். பால்லாம் இல்லைல்ல, அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு பந்து இருக்கு, அந்த ஒரு பந்தை ஒரு பையா போட்டுட்டு ஸ்கிப்பா போட்டுடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால பவுலிங் போட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது.
Cuts that off well in the infield. Just threw the shot too early. Gee, they're bowling well at the moment. They complete another very good over. ரெண்டு மூணு பந்து ஸ்டெம்ப் ஒரு பால் மட்டும் ஃபீல்டிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம கிட்ட வந்ததுன்னா ஓகே, வராது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா அடிக்க மாட்டாங்க. விட்டுருக்காரு. A bit of shape on the ball as they let it go through. Tailed just a little at the end. நம்ம இங்க ஓவர் பண்ணிக்கலாம். ஒரு ஓவர் மட்டும் போட்டுடலாம், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடலாம். மீடியனா விக்கெட் எதனா கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு 2 விக்கெட் இல்ல 1 விக்கெட் இந்த ஓவர்ல எடுத்துட்டா மனசு திருப்தி ஆயிடும். Maybe they didn't pick it up. Very late on the shot. இங்க போறோம். ஆஃப்டர் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோம். ஓகே, நம்ம வாட்டி ஒரு நார்மல் டெலிவரி போட்டு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டில் தான் போட்டுருக்கோம். Solid defense, very compact. லியோதாஸ் அவங்களோட ஃபார்ம்ல இல்லை. இந்த போன ஓவரில் வந்து சரியா போட மாட்டாரு. கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்து தூக்கி சொல்றதுனால தான் கம்பேக்கு. Doesn't beat the infield. 59.6 சொருகிட்டு இருக்காரு ஒரு பந்தியம். இன்னும் கெரியர் ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டனா இருக்குமா அப்படின்னு, அதாவது கெரியரோடைய முதல் மெய்டனா இருக்குமா இந்த ஓவர். ப்ரோ நான் பிடிச்சிருக்க வேண்டியது ப்ரோ, அவர்கிட்ட விட்டேன். அவங்க டபுள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். There'll be one run here for them. Exquisitely down the front foot, a gorgeous looking drive. Could have been worth more. இந்த ரிஸ்வான்ன்றவரால தான் வந்துட்டு இன்னிங்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகுது, விக்கெட் எடுக்க முடியாம. ஐயோ வீக்கா. You can understand why on that line they thought it was safe to let it straight through to the keeper. பிரச்சனை இல்லை, நோ பால் இல்லை. Beauty, absolute beauty. Wicket. லியோ ஷாட் சுப்ரீமசி போட்டு கழட்டி விட்டுருக்காரு. கழட்டி விட்டாரு போங்க போட்டு அங்க பாரு. An innings that promised much and really in the end delivered very little. Pretty disappointing all round. டிராவிஸ் ஹெட்ல போட்டது 3 பால் ஸ்டெம்ப். With the fall of that wicket, we have a new batter at the crease. தாஹிர் அப்படின்ற போறாரு, ஹர்ஷித் தாஹிர். நம்ம இன்னொரு வாட்டி நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கரெக்டா போடுவோம். பிகாஸ் நம்ம 3 விக்கெட் இது வரைக்கும் எடுத்தது இல்லை, எடுத்தா நல்லா இருக்கும். சரி போடுவோம். இன் ஸ்விங். அப்பா என்ன டிஃபென்ஸ்ங்க. No runs on that occasion. Got into position nicely just too early on the shot. Couldn't find a gap. ஆஃப்டர் டச் கொஞ்சமா நகர்த்திப்போம். ஆஃப்டர் டச் கொஞ்சமா நகர்த்திப்போம். ஓகே, இன்ஸ்விங் தான் போட போறோம். என்னமா டிஃபென்ஸ் ஆகுறாரு. 159ல தூக்கி சோறுபுறம். லியோதாஸ் 8 ரன்கள் 2 விக்கெட்கள். எக்கனாமி 2.4. ஐயோ நம்ம ஸ்விங் மாத்தி கொடுத்துட்டோம். ஆஃப்டர் டச் இன்னும் கொஞ்சம் நகர்த்திப்போம். ஃபாஸ்டர் டெலிவரி. Had to pull off the big dive to save some certain runs. Did it very well, did the keeper. இந்த வாட்டி ஒரு பர்ஃபெக்டான ஸ்விங் போட்டிருக்கோம், அவுட் ஸ்விங் போட்டிருக்கோம். வா பேட்டா பேடாங்க அப்பீல் பண்ண முடியாது போல. 159.8 மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் நான் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி இந்த வாட்டி போடுற வந்து ஒரு போல்டாக இருந்தால் கண்டிப்பா நான் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைப் பண்றேன். எல்லா ஒரு சின்ன சின்ன எல்லாம் தெரியும். Finds the fielder with that shot. A little late on that. No run scored. மட்டும் விக்கெட்டா இருந்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். கண்டிப்பா மொட்டை எல்லாம் விழிச்சு மொட்டை அடிச்சுட்டு. நல்ல வேலை விக்கெட் வரல. என்ன ப்ரோ நீங்க tucked it nicely into the gap. Pick up single, rotate the பந்தை விக்கெட் எடுத்து முடிப்போம். அந்த அர்ஜுன் ரிஸ்வான் அப்படின்றவர் தான் விக்கெட் எடுக்கணும்னு ஆசைப்படுறான், எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அர்ஜுன் ரிஸ்வான்
ஓகே ஸ்கிப் பண்ணிடுவோம் இதுக்கா. யோ என்னையா வந்து Good return there, back from the deep. Got forward well and was able to drive the ball a lot. எக்கானமி 3 11 ரன்னா. சரி பவுலிங் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு 2 பால் போடுவோம். விக்கெட் விழுந்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அர்ஜுன் ரிஸ்வானோட விக்கெட் எனக்கு வேணும். வா என்ன மாதிரி டிஃபென்ஸ் ஆறாரு ப்ரோ. எடு ப்ரோ, அதை எடுறானே, எடுத்து எங்கடா அடிக்கிற? டேய் அவன் ஓட போறான்டா. ஓகே 2 பந்துன்னு சொன்ன 3 ஆக்கிக்கோங்க. இது ஒண்ணு, அடுத்த பந்து, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல Into the பக்காவா gap. ஆறாது. Nice 146 shot. தான். Trouble. Complete mix-up between these two. Just avoided an embarrassing run-out. அதுக்கு எப்படி விக்கெட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இருங்க கண்டுபிடிச்சிட்டேன் நான் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு. இல்ல 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 Couldn't get it through அந்த the வீக் field. மட்டும் ஒழுங்கா நான் Sent back in the end. கண்டிப்பா அந்த The பந்து run was விக்கெட் தான். on, but apparently they're content இப்போ to போட்டுருவோம். சிமுலேட் keep. சித்தூர் வர்சஸ் பேர் வேணா ஸ்டாப் ஆஃப்டர் அது இருக்கட்டும். நம்மளுக்கு 2 விக்கெட் கிடைச்சிட்டு ஒரு போல்டு ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிப்பை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விக்கெட்டும் கிடைக்கல. நம்மளுக்கு எந்த விக்கெட்டும் கிடைக்கல. ஒரு கேட்சு கூட பிடிக்கல. ஆனால் வந்து 2 விக்கெட் நம்ம எடுத்தோம், அதோட விட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய பேட்டிங் வந்து இந்த வாட்டி விட மாட்டேன், இந்த வாட்டி விட மாட்டேன் ப்ரோ. வாட்டி டிஃபென்ஸ் வச்சு எனக்கு கேட்ச் பிடிச்சி வெளில அனுப்பிச்சுங்க. நீங்க சத்தியமா இந்த வாட்டி நான் விட மாட்டேன். அதுவும் என்ன அவுட் பண்ணது வந்து இவரு. இல்லையா 41க்கே 3. Difficult period as they come to the wicket. They'll take plenty of time to set themselves up before facing their first ball. 4 நாட் அவுட். எப்படி புரியலையே. 49 அடிச்சு 45 அடிச்சேன் அது. சரி அடிப்போம். முதல் பந்து ஒரு ரன் அடிச்சிருக்கும். Gets off the mark. இந்த வீடியோ ஒரு லென்த்தியான வீடியோவா தான் இருக்கும். எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரெக்கார்டே ஆகாம பேசிட்டு இருந்துட்டு ரெக்கார்ட் ஆகுது. சரி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பேட்டிங் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை நான் உங்கள்கிட்ட திரும்பி அப்புறமா சந்திக்கிறேன். பை பை, see you.